இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. ஆனியன் வந்து 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து 1, உருளைக்கிழங்கு 1, 3 பச்சை மிளகாய், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இது 4 சேர்ந்து 1 கப், ரைஸ் வந்து 1 கப், பூண்டு 4 பல், இஞ்சி 1 பட்டை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதுக்கு வேணுங்கிற மசாலா என்னென்னா பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 3, பட்டை 1, சோம்பு 1/4 டீஸ்பூன். இதோட நீங்கள் வேணும்னா அன்னாசி மொட்டு, ஜாவித்ரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து தக்காளி வந்து 1 தக்காளி வைக்கல, மறந்துட்டேன். தக்காளி 1 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. நான் இது வந்து எதுவுமே இல்லாதனால நான் வந்து ப்ளைனாக பண்ணியிருக்கேன் பிரியாணி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நெய் 1 டீஸ்பூனும் எண்ணெய் 1 டீஸ்பூனும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையை போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வாடி வந்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுலேயே நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வச்சுருக்க காய்கறி போட்டு அது நல்லா வாடணும். காய்கறி நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளியை போட்டு வாட்டிக்கலாம். தக்காளியை நல்லா போட்டு வாட்டினதுக்கப்புறம் அதில் அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா அந்த காயோடு நல்லா கலர்ற மாதிரி நம்ம கலந்துக்கிட்டு அதில் 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நான் வந்து இந்த ரைஸில் வந்து இப்போ தண்ணி கொதிக்குது. இதிலே நான் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி வச்சுக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், நான் 3 விசில் விட்டு நல்லா சாதம் வெந்து வந்திருக்கு. இப்போ அழகாக பாருங்கள் பிரியாணி வந்திருக்கு. இது வந்து எதோட சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் நான் வாழைக்காய் பால் கறி, அதில் உருளைக்கிழங்கு பால் கறி இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா போகும் பிரியாணி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.